நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் எத்தனையோ விஷயங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதமான நோய்கள், சமுதாய பிரச்சனைகள், தனிநபர் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இதற்கெல்லாம் எதிராக மனிதகுலம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களில் ஒன்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள். பொதுவாக உலகத்தின் பல நோய்களுக்கு அவற்றை பற்றி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச அளவில் தினங்கள் பின்பற்றப்படுகின்றன. அப்படி இந்த ஆகஸ்ட் 20 ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான ஒரு தினமாக உலக அளவில் பின்பற்றப்படுகிறது. அது என்ன தினம்? உலக கொசுக்கள் தினம், வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே என்று இதை பின்பற்றி வருகிறார்கள். இது பல நாடுகளில் இதை பற்றிய ஒரு விவாதங்கள், பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்த நாளில் பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ஆகஸ்ட் 20 இந்த மஸ்கிட்டோ தினமாக, கொசுக்கள் தினமாக ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? இதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. 1897 ஆகஸ்ட் 20 முதலாக மலேரியாவை உற்பத்தி செய்யக்கூடிய, கொசுக்களின் வழியாக பரவக்கூடிய அந்த மலேரியாவுக்கான நோய் கிருமியை ஒரு பெண்ணின் வயிற்றில் முதலாக பிரிட்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்கிறார். அது இந்த நாளில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, 1897 அதற்கு பின்னால் மனிதகுலம் மலேரியாவினால் அடைந்த பாதிப்புகளுக்கு ஒரு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். மலேரியாவினால் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய கொசு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையை ஒரு உயிர்கொல்லியாக எப்படி அது மாறியது என்பது ஒரு மிக நீண்ட வரலாறு, நம் இரத்தத்தை உறையச் செய்யும் வரலாறு. அப்படித்தான் இன்றைக்கு மலேரியாவுக்கு எதிரான ஒரு போராட்டம். மலேரியா மட்டுமல்ல, இப்பொழுது இந்த 2024 நீங்கள் எடுத்துக்கொண்டால் டெங்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லியாக மாறியிருக்கிறது. முக்கியமாக குழந்தைகள் பெருமளவு இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த டெங்குவினால் அல்லது இந்த டெங்கு, மலேரியா போன்ற கொசுக்களினால் பரவக்கூடிய நோய்களினால் உலகம் முழுக்க எத்தனை பேர் இறக்கிறார்கள் என்று தெரிந்தால் அதிர்ச்சி அடைவீர்கள். ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் இறக்கிறார்கள். 10 லட்சம் பேர் கொசுவினால் இறக்கிறார்கள். நம்ப முடிகிறதா? உண்மை அதுதான். அப்படி பார்க்கிற போது இத்தனை 10 லட்சம் பேர், அதே போல் 700 மில்லியன் மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் இந்த கொசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் என்பது, அந்த நோய்மை என்பது எவ்வளவு பெரிய ஒரு உயிர்கொல்லியாக மாறியிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் உலகத்தின் பல நாடுகள் கொசு ஒழிப்பிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. அதாவது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது, குப்பை கூளங்கள் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அதே போல் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள், இது எல்லாமே இன்றைக்கு உலகம் முழுக்க அது ஒரு பெரிய போராட்டமாக மாறியிருக்கிறது. அதுவும் இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நம்முடைய சென்னை நகரமும் தமிழ்நாடும் கூட இந்த பிரச்சனையை தொடர்ந்து சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் கொசுவுக்கு எதிரான இந்த போராட்டம், கொசு ஒழிப்பு என்கிற இந்த ஒரு மாபெரும் முயற்சி என்பது மனிதகுலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது உண்மையில் கொசுக்கள் உயிர்கொல்லிகளாக மாறி அவை மிகப்பெரிய நோய்மைகளை நமக்கு ஏற்படுத்துகின்றன என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்வது மிக மிக முக்கியம். அந்த வகையில் நாம் இந்த நாளில் கொசு ஒழிப்பிற்கான நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோட சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ, அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது, நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை, சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர், உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். Every day you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத
அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள் யார் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார், பாரதியார், பாரதிதாசன், திருவிகா என்று ஒரு நீளமான பட்டியலை நாம் சொல்வோம். அது உண்மைதான். ஆனாலும் இந்த தலைவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே அதற்கான குரலை கொடுத்தவர், பெண்களுக்காக பேசியவர், பெண்களுக்காக எழுதியவர் மயூரம் நீதிபதி வேதநாயகம் பிள்ளை அவர்கள்தான். மயூரம் நீதிபதி வேதநாயகம் பிள்ளை அவர்களை பெண்களில் எவ்வளவு பேர் அறிந்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் 1770களிலேயே, அதாவது இப்போதிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெண் விடுதலைக்காக, பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த மாமனிதர் அவர்தான். அவரை பற்றிய சில நூல்கள் தமிழில் இருக்கின்றன. ஆனாலும் முனைவர் தாமஸ் அவர்கள் அண்மையிலே ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். நீதிபதி வேதநாயகம் பிள்ளையின் பெண்ணிய கோட்பாடுகள். அவர்களுடைய பெண்ணிய கோட்பாடுகளை பற்றி மட்டும் அந்த நூல் அமைந்திருக்கிறது. அது வந்திருக்கிற எத்தனையோ நூல்களில் ஒன்று என்று கருதிவிட வேண்டாம். மிகச்சிறந்த அரிய ஆய்வு நூலாக அதனை அவர் கொண்டு வந்திருக்கிறார். சென்ற மாதம் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காத்தான்பள்ளம் என்கிற ஊரில் இருக்கிற கோன்சாகா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்றது. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அந்த மாணவியர்கள் கூடியிருந்த அந்த அரங்கில் முனைவர் தாமஸ் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த பெண்கள் அந்த செய்திகளை மிக கவனமாக உள்வாங்கினார்கள். பெண்ணிய கோட்பாடுகளாக எவை எவை அமைந்திருந்தன என்பதை தாமஸ் அவர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறார். முதலில் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த பால்ய விவாகத்துக்கு எதிராக, உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக, இப்படி பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை அவர் வற்புறுத்துகிறார். வேதநாயகம் பிள்ளை மிக அடித்தளமாக வேண்டுவது பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதுதான். ஆனாலும் அன்றைக்கு இருந்த சூழலில் கணவனை இழந்துவிட்டால் பெண் மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும் என்று சொல்லுவதற்கு முதலில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்து, பிறகு அந்த தயக்கத்தையும் உடைத்து கொண்டு வெளியிலே வருகிறார். உடன்கட்டை ஏறுதல் என்பதை மறுக்கிறார். நாம் வேதநாயகம் பிள்ளை அவர்களை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருப்பது
பிரதாப முதலியார் சரித்திரம் என்கிற தமிழின் முதல் நாவலை எழுதியவர் என்கிற வகையிலே தான் அது உண்மை. ஆனால் முதல் நாவலை தந்தவர் என்பதை விட பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவர் என்பதுதான் சரியானது. அதிலும் பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் வெளியிட்ட சுகுண சுந்தரி என்கிற நாவலில் மிக வெளிப்படையாகவும் உறுதியாகவும் உடன்கட்டை ஏறுதல் போன்றவைகளுக்கெல்லாம் எதிராக அவர் பேசியிருக்கிறார். அப்படி 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த அந்த நூல்களையெல்லாம் ஆராய்ந்து அன்றைய ஏடுகளிலிருந்தும் அன்றைய செய்திகளிலிருந்தும் இந்த புத்தகத்தை முனைவர் தாமஸ் தொகுத்திருக்கிறார். அதனாலே தான் அந்த வெளியீட்டு விழாவிலே பேசிய இந்த வேதநாயகம் பிள்ளை அவர்களினுடைய சமரச கீர்த்தனைகளுக்கு விளக்க உரை எழுதி கொண்டிருக்கிற கவிஞர் செம்பை சேவியர் முனைவர் தாமஸ் அவர்களுக்கு வேதநாயகர் விருது என்றே ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்பதை அந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. பெண்கள் இத்தனை ஒடுக்கப்பட்டவர்களாகவா இந்த சமூகத்தில் இருந்தார்கள் என்று நமக்கு அந்த புத்தகத்தை படிக்கிற போது தோன்றுகிறது. 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி. நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இன்றைக்கு இருந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை. அந்த வெளியீட்டு விழாவின் போது ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் கல்லூரிகளில் கூடியிருந்தார்களே, அதனை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்வதே கடினம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு நிலையே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ தொலைவு நடந்து வந்திருக்கிறோம். இன்னும் போக வேண்டிய தொலைவு இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியே தான் வந்திருக்கிறோம். எனவே அந்த புத்தகம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் இல்லை, ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூலாக அது இருக்கிறது.